வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? புதிதாக எனது வீடியோ பார்க்கின்றீர்களா? மறக்காம எனது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதாவது இன்று முடக்கத்தான் கீரை பற்றி தான் எங்களோட உறவுகளுக்கு கூற இருக்கின்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இது மிகவும் மருத்துவ குணமுள்ள கீரை என்று தான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். கூடுதலாக கை கால் கடுப்பு, கை கால் வாதம், இடுப்பு வலி அவ்வாறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் இந்த கீரை மிகவும் நல்லது. இது எவ்வாறு சமைக்கணும்னு சொன்னால் நிறைய பேர் அதாவது நாங்கள் சமைத்து சாப்பிட்டா கசப்பு தன்மையாக இருக்குது அப்படின்னு கூறுவார்கள். அதாவது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை சமையல் செய்து பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த கீரையை ஒன்றொன்றாக எடுக்கணும். எடுத்துட்டு அதாவது கட்டாயம் கீரை என்று சொன்னால் நம்ம கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு கழுவி எடுக்கணும். எடுத்துட்டு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தேங்காய் பூ போட்டு நீங்கள் சுண்டல் செய்து சாப்பிடலாம். இல்லை என்றால் இந்த கீரை ஒரு வதக்கலாகவும் செய்து சாப்பிடலாம். அடுத்தது இன்னும் ஒன்று கூற வேண்டும். காய்ச்சல் என்று சொன்னால், அதாவது நம்ம உடம்பு வலி ஏதாவது பெயினாக இருந்ததுன்னு சொன்னால், இன்னும் இருக்க தண்டை எடுத்து கொத்தமல்லி, செத்தல் மிளகாய், மிளகு, வெள்ளைப்பூடு, இஞ்சி போட்டு ரசம் வைத்து குடித்தா மிகவும் நல்லது. இது நானும் கூடுதலாக இந்த கீரையை சமையல் செய்து தான் சாப்பிட்றேன். நான் டெய்லி நீங்கள் மதியத்தில் ஒரு சுண்டல் செய்து ஒரு வதக்கல் செய்து சாப்பிடலாம். மிகவும் மருத்துவ குணமுள்ள கீரை என்று தான் சொல்ல வேண்டும். முடக்கத்தான் கீரை நிறைய பேருக்கு இந்த கீரை கிடைக்காது. இது கிராமப்புறங்களில் தான் கூடுதலாக அதிகமாக காணப்படுகின்றது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கீரை, பயனுள்ள கீரை முடக்கத்தான் கீரை. கண்டா விட்டுறாதீங்க உறவுகளே. அதாவது ஒரு நாளைக்கு மதியத்தில் கட்டாயம் ஒரு கீரை சாப்பிட வேணும். நிறைய மருத்துவ குணமுள்ள கீரை முடக்கத்தான் கீரை. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கின்றீர்கள்? இன்று நிறைய மருத்துவ குணமுள்ள பயனுள்ள இலைகள், செடிகள், தாவரங்கள், மூலிகைகள் பற்றி தான் எங்களோட உறவுகளுக்கு நான் வீடியோவில் காட்ட இருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக எனது வீடியோவை பார்க்கின்றீர்களா? மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் உறவுகளே. இந்த கீரை இல்லை, சாரி, இது ஒரு மருத்துவ குணமுள்ள தாவரம் என்று தான் நாங்கள் கூற வேண்டும். கூடுதல் பேர் மொழுக்கு முறிஞ்சான் என்று சொல்லுவாங்க. இது என்னத்துக்கு பயன்படுகிறது, எவ்வாறான நோய்களுக்கெல்லாம் இது பயன்படுகிறது என்று நான் கூறுகின்றேன். இதில் பேர் மீண்டும் சொல்கின்றேன், மொழுக்கு முறிஞ்சான். அதாவது எங்களுக்கு ஒரு சிறிதாக கீறல் காயம், அதாவது ஒரு பிளைட், ஒரு விழுந்து சின்னதாக ஒரு ரத்தம் போகிற சிறிய காயங்கள் ஏற்பட்டால் உடனே இந்த இலையை எடுத்து கசக்கிட்டு இதில் நிறைய ஒரு கசப்பு, அதாவது கசறு தன்மை இருக்கின்றது. இதை உறைஞ்சி, அதாவது இப்படி கசக்கிட்டு ஒரு இதில் தட்டி எடுத்தால் இதில் ஒரு சாறு ஒன்று வரும். அந்த இடத்துல, அதாவது உறைஞ்சிப்பட்ட காயம், பெரிய காயம் என்று நான் சொல்லல, ஒரு சிறிய காயம், ரத்தம் போகின்ற காயத்துக்கு இதை இந்த இலையை எடுத்து உறைஞ்சி வச்சு விட்டா ரத்தம் போகாது. பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது காணப்படுகின்றது. நாங்கள் எல்லாம் குட்டீஸ்களுக்கு விளையாண்டு உடனே காயம் வந்ததுன்னு சொன்னால், அடுத்தது வேலை செய்யும்போது ஒரு பிளேட் கத்தி வெட்டுப்பட்டா உடனே இந்த இலையை எடுத்துட்டா நான் கசக்கிட்டு அந்த இடத்துல வைப்பேன், ரத்தம் போகாது, உடனே நின்றும். இது நாங்கள் சாப்பிட்ற தாவரம் இலை என்று தான் சொல்லணும், கீரை என்று தான் சொல்லணும். தகர இலை நிறைய உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கும். இது கையில் எடுத்து பார்க்கும்போது நிறையவே மனமாக இருக்குதும், பார்க்கவே, அதாவது மூக்கில் எடுக்கவே இல்லாமல் இருக்கும், சரியான மனமாக இருக்கும். ஆனால் சுண்டு செய்து சாப்பிட்டா நல்ல டேஸ்டாக இருக்கும். இன்னும் ஒரு பிடி சாப்பிடணும் போலதாக இருக்கும். இதில் பேர் தகர இலக்கீரை என்று சொல்லுவாங்க. நானெல்லாம் முதல் இது இந்த இலி கையில் எடுத்தாலே வேணாம் வேணாமண்டுவேன். ஆனால் எங்களோட அம்மா சுண்டல் செய்து தந்தாவிட நல்லா டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களும் உங்களோட இடங்களில் இருந்தால் விட்டுறாதீங்க, சுண்டல் செய்து பாருங்கள், நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பொதுவாக குறிஞ்சா கீரையெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் கசப்பு தன்மையாக இருக்கும். இது சரியான மனமாக இருக்கும், மூக்குள்ள எடுக்க இல்லாமல் இருக்கும். ஆனால் சுண்டல் செய்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். மஞ்சள் நிறப்பூ, நல்லா பாருங்கள். தகர இலை, இதில் பேர் தகர இலை. கூடுதலாக கிராமப்புறங்களில் தான் இது காணப்படுகின்றது. இதாக தேங்காய் கீரை என்று நாங்கள் சொல்லுவோம். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் கேள்விப்பட்டிருப்பீங்க, வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கிராமப்புறங்களில் கூடுதலாக இந்த கீரையும் காணப்படுகின்றது. சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் மிகவும் நல்ல கீரை தேங்காய்ப்பு கீரை. இப்போ மார்க்கெட்டில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீரையெல்லாம் நிறைய இருக்காது. இது அரிதாக காணப்படுகின்ற கீரை தான். வயோதிபர்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளது. சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ள கீரை. இந்த பூ இருக்கிற கீரையை
நிறைய எடுக்க மாட்டாங்க. கூடுதலாக வந்து பூ இல்லாத கீரையை தான் எடுத்து பூவெல்லாம் எடுத்துட்டு இலையை மட்டும் எடுத்து ஒரு சுண்டல் செய்து சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். மிகவும் பயனுள்ள கீரை வந்து தேங்காப்பு கீரை என்று சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் எவ்வாறு சொல்கின்றீர்கள் உறவுகளை எனக்கு கமெண்ட் பண்ணுங்களா. அடுத்ததாக ஒரு மருத்துவ குணமுள்ள மூலிகை பற்றி தான் நான் எங்களோட உறவுகளுக்கு கூற இருக்கின்றேன். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். எங்களோட உறவுகளுக்கு நிறைய பயனுள்ள செடிகள், கொடிகள், தாவரங்கள், மூலிகைகள் சம்மந்தப்பட்டதாகத்தான் நான் எங்களோட வீடியோவில் கூடுதலாக வந்து ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறேன். மறக்காமல் எனது சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உறவுகளே. இது முடிதும்பை கீரை, இதில் பேர் முடிதும்பை இலை மூலிகை என்றும் சொல்லலாம். வெள்ளை நிற பூ பூக்கும். கூடுதலாக தலைவலி நமக்கு ஏற்படுகின்ற சமயத்தில், அதாவது அந்த காலத்தில எல்லாம் வந்து நம்மட பாட்டிமார் அம்மாமாரெல்லாம் தலைவலி என்று சொன்னாலே கொஞ்சம் பொறு வாரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை வந்து தேடி பார்ப்பாங்க. இது வந்து கூடுதலாக வந்து கிராமப்புறத்திலேயே இப்போ வந்து அரிதாகத்தான் காணப்படுகின்றது இந்த மூலிகை செடி முடிதும்பை வெள்ளை நிற பூ பூக்கும். இங்கே பாருங்க, உங்களோட இடத்துல எல்லாம் கண்டிங்கன்னா விடாதீங்க. பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பூ பூக்கும் முடிதும்பை மூலிகை. இந்த இலையை எடுத்துட்டு கசைக்கு அம்மியில் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு நெத்தியில் பூசி விட்டாங்கன்னு சொன்னால் ஒரு 2 நிமிஷத்தில் தலைவலி நல்லா போயிடும். இப்போ தான் சித்தாலேவை பெனடோல் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்துல எல்லாம் வந்து அதாவது ஆரோக்கியமான ஆயுள் வேத மூலிகைகளை கொண்டு தான் நம்மட பாட்டிமார் மூதாதையர் வந்து நமக்கு மருந்தெல்லாம் செய்து தந்தவங்க. என்ன இது வந்து உங்களோட இடங்கள் எல்லாம் காணப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அழிந்து போகின்ற தாவரங்கள் மிகவும் வந்து ஒரு அதாவது நம்ம பொதுவாக பூக்கன்றுகள் வளர்க்கின்ற மாதிரி ஒரு சட்டியில் வைத்து பராமரிக்கலாம். தண்ணி ஊற்றி கட்டாயம் வந்து மிகவும் பயனுள்ள மூலிகை என்று தான் நாங்கள் இந்த முடிதும்பை செடியை கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகைகள், செடி, கொடிகள், தாவரங்கள் பற்றி தான் நான் எங்களோட உறவுகளுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோ காட்ட இருக்கின்றேன். ஒரு கீரை என்று தான் நாங்கள் கூற வேண்டும் உறவுகளே. இது மிதிப்பாவை இலை. கூடுதலாக சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பூச்சி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் இந்த இலையை சுண்டல் செய்து கொடுத்தா மிகவும் பயனுள்ள கீரை பாவையில கீரை. கசப்பு தன்மையாகத்தான் இருக்கும். மீன் போட்டு சுண்டினா நல்லா டேஸ்டாக இருக்கும். இது ஒரு பழப்புளி போட்டு அதாவது நம்ம ஒரு கீரை எவ்வாறு சுண்டுகிறோமோ அதே மாதிரி சுண்டல் செய்து சாப்பிட்டா மிகவும் நல்லது. குட்டீஸ்களுக்கெல்லாம் மிகவும் நல்ல கீரை இது பாவைக்கீரை மிதிப்பாவை. இது வந்து காய்க்கலை, இல்லாட்டி நான் காயை காட்டியிருப்பேன் எங்களோட உறவுகளுக்கு. காயையும் கறி சமைப்பார்கள். மிதிப்பாவக்காய் சின்ன சின்னனா குட்டி குட்டியாக இருக்கும். கிராமப்புறங்களில் நிறையவே கீரை வகைகள் தான் காணப்படுகின்றது. அதையும் எங்களோட உறவுகளுக்கு நான் டெய்லி வீடியோவில் காட்டுவேன்.